நீட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட தான் இருக்கு. இன்னமும் கெமிஸ்ட்ரி படிக்கல சார், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட், எல்லாமே படிக்கணுமா, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன். அடுத்து இருக்க 10 டேஸில் கெமிஸ்ட்ரியில் 95% மேலே வரப்போகிற கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து தான் வரப்போகுது. அது என்னென்ன டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ் படித்தா போதுமா சார் அப்படின்னா 95% ஆஃப் த பேப்பரே இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் படித்தா போதும். அது என்னென்ன டாபிக்ஸ்னு சொல்கிறேன், குவிக்காக நோட் பண்ணிக்கோங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா give priority to coordination compound, D block, F block, periodic table. coordination compoundsல VBT theory, CFT theory நம்மளுக்கு தெரியும். அந்த hybridization calculate பண்ணுறது கேட்பாங்க. isomerism, IUPAC nomenclature. அதுக்கப்புறம் D block பொறுத்த வரைக்கும் Trincy exception, இதுதான் மாற்றி மாற்றி கேட்கறது. அதே மாதிரி KMNO4, K2Cr2O7, இந்த ரெண்டுத்தோட ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், மேக்னெட்டிக் மூமெண்ட், இதுவுமே இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி F blockலையும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த டி பிளாக் எஃப் பிளாக்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் வராமல் இருக்காது, கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், பீரியாடிக் டேபிளில் நம்ம பசங்க எல்லாருக்குமே தெரியும் நான் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேனோ, எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஆக்சைட்ஸ், ஒரு ஆக்சைடு கொடுத்துட்டு அது ஆம்ஃபோட்டரிக்கா, அசிடிக்கா, பேசிக்கா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஹை ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது இந்த டாபிக்லாம். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கஷ்டம்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் சொல்ல போகிறத மட்டுமாவது படிச்சுட்டு போயிடுங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், டி பிராக்லி ஈக்குவேஷன், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் குவாண்டம் நம்பர்ஸ், நோடு, ஆன்டி நோட், நோடு, டோட்டல் நோடு, இதெல்லாம் பார்த்துக்கங்க. மெயினாக போர் டெரிவேஷன் ப்ராப்ளம், இந்த எனர்ஜி, ரேடியஸ், வெலாசிட்டி, டைம் பீரியட், அதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். எல்லா ஃபார்முலா எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஈக்லிபிரியம், கேபிகேசியை பேஸ் பண்ண கொஷின், லீ சாட்லியர் பிரின்சிபல் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். பிஹெச் கால்குலேஷன், அயானிக் ஈக்லிபிரியம் சாப்டரில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். எல்லா பிஹெச் ஃபார்முலா எல்லா கேஸ்க்கும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட், சால்ட் ஹைட்ராலிசிஸ், மெயினா ஆஸ்வால்ட் டைலூஷன்ல, அதுக்கப்புறம் பஃபர்ல ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி ஃபார்முலா இருக்கும், அதை பார்த்தா போதும். அதுக்கு அடுத்தது கெமிக்கல் கைனடிக்ஸ், இன்டகிரேட்டட் ரேட் எக்ஸ்பிரஷன், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்லாம் எக்ஸ்ட்ராலாம் படிக்க வேணாம். 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் கிளியரா பார்த்துக்கங்க. அதோட ஹாஃப் லைஃப், ஆர்டர், மாலிகுலாரிட்டி, இதுவுமே முக்கியம். அதுக்கப்புறம் அரீனியஸ் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இந்த நர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஈனாட் செல், ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ், கோல்ட்ராஷ் லா, ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, மோலார் கண்டக்டன்ஸ் அட் எனி கான்சன்ட்ரேஷன், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அண்ட் எனி கான்சன்ட்ரேஷன், இந்த ஃபார்முலாலாம் பார்த்துக்கங்க. ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி டைரக்ட் நியூமரிக்கல்ஸ் தான் வரும் நீட்டில். ஸோ நீங்களாக காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். எந்த பயாஸ் இருந்தாலும் சரி, கொஷின் பேப்பர் ரிலேட்டடாக அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எது வேணால் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். ஆனால் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து மற்ற ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹென்ரிஸ் லா கிராஃப் பார்த்துக்கோங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நியூமரிக்கல்ஸ் கண்டிப்பாக வரும். ரால்ஸ் லாலையும் நியூமரிக்கல். ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு கிராஃபும் எக்ஸாம்பிளும் கிளியராக பார்த்துட்டு போயிடுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெர்மோடைனமிக்ஸில் பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதுவே போதும். கூட ஒன்று பண்ணுங்க, கிரைட்டீரியா ஃபார் ஸ்பான்டேனிட்டியும், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் ரியாக்ஷன் கோஷியன், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் இஎம்எஃப் ஆஃப் த செல், அந்த ரிலேஷனில் இருக்க ஃபார்முலா இருக்குல்ல, அதை மட்டும் தரவாக பார்த்துட்டு போங்க, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் சார் எனக்கு ப்ராசஸ்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னாலும் நான் சிம்பிளாக ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன், அதை படித்தாலே போதும் தெர்மோடைனமிக்ஸ்க்கு. இருந்தாலும் ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அதை பேஸ் பண்ணியிருக்க நியூமரிக்கல்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போங்க, அதுதான் கொஷினில் வரும். அதான் என்னோட ப்ரெடிக்ஷன். அதுக்கப்புறம் மோல் கான்செப்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது. ஸோ எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட்டிங் ரியேஜன், பெர்சன்டேஜ் ஈல்ட், பெர்சன்டேஜ் பியூரிட்டி பார்த்துக்கங்க. மோல் கன்வர்ஷன் டயக்ராம், என்னோட மோல் கான்செப்ட் லெக்சர் எல்லாத்துலேயுமே அந்த கன்வர்ஷன் டயக்ராம் கொடுத்துருப்பேன், அதை வச்சு ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் படிக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸில் அமினோ ஆசிடோட கிளாசிஃபிகேஷன், ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஹெச் இந்த தடவை கேட்க சான்சஸ் இருக்குது. விட்டமின், புரோட்டீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் பயாலஜியில் படிச்சிருக்கிறதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே போதும். கெமிஸ்ட்ரியில் அந்தளவு அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எஸ்டிமேஷன், ஆர்கானிக் காம்பவுண்ட்,
கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன், நைட்ரஜன், டூமா, ஜெல்டால். இதை தரவா படிச்சுக்கோங்க. உட்காந்து சார் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் வரும் சார் 4 மார்க்கு, நான் இன்ஆர்கானிக் சால்ட் அனாலிசிஸ் படிக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரு 4 மார்க்குக்காக உட்காந்து பயாலஜி 360 அவுட் ஆஃப் 360 இருக்குது, கெமிஸ்ட்ரியிலையும் ஃபிசிக்ஸ்லையும் சேர்த்து 240 எடுத்தாலே போதும், கவர்மெண்ட் சீட் கிடச்சிரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. பியூரிஃபிகேஷன் டெக்னிக்கு பிரின்சிபல் எக்ஸாம்பிள் தெரிஞ்சால் போதும். இப்போ பேப்பர் கிரமட்டோகிராஃபினா நம்மளுக்கு அந்த ஃபார்முலாலாம் இருக்கும் இல்லையா, ரிட்டன்ஷன் ஃபேக்டர், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் இந்த சிக்மா பாண்ட் பை பாண்ட் கால்குலேட் பண்ணுறது, டிகிரி ஆஃப் கார்பன், டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கண்டுபிடிக்கிறது, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு பேசிக் கொஷின் இருக்கும். ஐயூபிஎஸ்சி பார்த்துக்கோங்க. ஐசோமெரிசம்லையும் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பேஸ் பண்ணி கொஷின் இருக்கும். ஸ்டீரியோவில் சிஸ்ட்ரான்ஸ், ஈஸி, ஆர்எஸ் இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கோங்க. கன்வர்ஷன்ஸ், ஃபிஷரு, நியூமன் இதை பார்த்துக்கோங்க. இதுவே போதும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அமைன்ஸ். அமைன்ஸில் டைசோனியம் சால்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ரியாக்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஆல்டால், கிராஸ் ஆல்டால், கனிசரோ, கிராஸ் கனிசரோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் படிச்சிட்டேன் சார், எனக்கு இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் சார் அப்படின்னா இருக்க நேம் ரியாக்ஷன்ஸ், எல்லா நேம் ரியாக்ஷன்ஸ்க்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்லையே இருக்குது. நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நேம் ரியாக்ஷன்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க, அதுவே போதும். ஹைட்ரோ கார்பனில் மிஞ்சி மிஞ்சி கேட்டால் நம்பர் ஆஃப் மோனோ ஹாலோஜினேட்டட் ப்ராடக்ட், அதுலேயுமே குளோரினேஷன், ப்ரோமினேஷன்னா எப்படி மேஜர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், அந்த ஃபார்முலாலாம் கொடுத்துருப்பேன். என்பிஆர்பி டிவைடட் பை என்பிஆர்பி ப்ளஸ் என்எஸ்ஆர்எஸ் ப்ளஸ் என்டிஆர்எஸ். ஸோ அதே தான். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் படித்தாலே போதும். 95% நீட் பேப்பர் இதுலேருந்து தான் வரும். ஸோ தைரியமாக படிங்க. அடுத்து இருக்க 10 டேஸில் இந்த கான்செப்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நான் கிளியராக வீடியோவாக போடுறேன். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். படிங்க.